ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னா பைனாப்பிள் கிரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக இதுக்குள்ளே போகலாம். நான் பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போது தோல் நீக்கி எடுத்துக்கலாம். தோல் நீக்கியாச்சு. இப்போது இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிளாக்லாம் உங்களுக்கு வேணும்னா எடுத்துருங்க. நான் அந்த பிளாக்கோடு தான் செய்கிறேன். இப்போ ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். இந்த பிளேட்டில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1/2 லெமன் எடுத்துக்கிறேன். இப்போ புளிஞ்சு எடுத்துடலாம். புளிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சில குழந்தைங்க இப்போல்லாம் பைனாப்பிள் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பைனாப்பிள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, சூடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்பவே கொடுத்தா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. பெரியவங்களும் சாப்பிட்லாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அவ்வளோ காரம் இருக்காது. இப்போ ஒரு பைனாப்பிள் எடுத்து நான் அது மேலே நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்துலேயும் மசாலா தடவிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பைனாப்பிளில் டிஃப்ரெண்ட்டாக கூட செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா 4 பக்கமும் அப்ளை பண்ணி விடுங்க எண்ணெயை. கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் பைனாப்பிள் சேர்த்துட்டேன். 4 பைனாப்பிள் போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சில குழந்தைங்க இது நாக்கு எரியுது வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி கேட்பாங்க. ஸ்கூல் போகும்போது கூட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு ஒரு பக்கம். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோ காத்துட்ருக்கு உங்களுக்காக. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இது பண்ணியாச்சு. ஸோ இதை நான் இப்போது பிளேட் அவுட் பண்ணிடுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிங்க பாருங்கள் எல்லாருமே வீட்டில். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.